பெத்தி இந்த திரைப்படம் சாரி பெத்தி இந்த திரைப்படம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பேரை சொல்ல ஆரம்பிக்கும் போதே எனக்கு தூக்கம் வருது. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. மறந்து போயிட்டு நம்ம வெளில வரும்போது ஒரு மாதிரி எரிச்சலில் தான் வரும். அதனால நீங்கள் தாராளமாக வெத்தி படத்துக்கு தேட்டரில் போய் பார்க்கலாம். எவ்வளவு காசு கொடுத்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோன்னே இன்டர்வெல்ல எந்திரிச்சு வந்துருங்க. உங்களுக்கு திருப்தியான ஒரு முழு படம் பார்த்ததுக்கான சந்தோஷம் கிடைக்கும். செகண்ட் ஹாஃபை தவிர்த்துறது நல்லது. காசுக்காக பார்க்காதீங்க. உங்களுடைய மனநலன், அப்புறம் உங்களுடைய நேரம், அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வீணாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே எந்திரிச்சு வந்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு அது ராம் சரண் தெலுங்குல நம்ம பேன் இந்தியாக்குள்ளார போய் சிக்கிக்கிற ஹீரோஸ் வரிசையில் ரீசெண்டாக சேர்ந்துருக்காது அவர். இது எனக்கு மட்டுமே தோணுச்சா என்னன்னு தெரியல. நம்ம ராஜமௌலிகிட்ட போயிட்டு யாராக இருந்தாலும் அவங்க ஒரு மாயைக்குள்ளார சிக்கிட்டு கிட்டத்தட்ட அவங்களோட கரியரோட அதர் எண்டுக்கு போயிடுறாங்க. அதாவது ஒரே படத்தில் ஓஹோன்னு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வெறும் டவுன்ஃபாலாக மட்டும்தான் இருக்குது. உதாரணத்துக்கு பிரபாஸ், அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர், அதுக்கப்புறம் இப்போது ராம் சரண். ஸோ பிரம்மாண்டம் பேன் இந்தியாவுக்குள்ளார போய் சிக்கிட்டு இதுக்கு முன்னாடி ராம் சரண் நடிச்ச கேம் சேஞ்சரும் பெருசாக போகல. அட்லீஸ்ட் இதையாவது ஒரு சின்ன படமாக பண்ணியிருக்கலாம். இப்போ நான் அந்த படத்தோட டைரக்டர், அது மிகப்பெரிய பேசப்பட்ட ஒரு திரைப்படம். நம்ம விஜய் சேதுபதி நடித்து ஒரு பெரிய அதிர்வலைகளை ஆந்திராவில் ஏற்படுத்தின ஒரு திரைப்படம். அவருடைய 2வது படம் இது. படத்தோட கதை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட சிட்டிசன் படத்தோட ஒரு உல்டான்னு தான் சொல்லணும். அதில் அத்திப்பட்டுங்க கிராமம் காணா போயிடும். அது ஹீரோ மீட் எடுத்துகிட்டு வருவார். இதில் அந்த கிராமத்துக்கு பேரே இருக்காது. பேரே இல்லாத ஒரு மலை கிராமத்தில் வசிக்கிற ஒரு எந்த விதமான வசதிகளும் இல்லாத ஒரு மக்கள். அந்த ஊருக்கு ஒரு பேர் வரணும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரணுங்கிறதுக்காக ஹீரோ போராடுறது. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர் கதை. ஒன்லைனராக கேட்கும்போது நல்லா இருக்கு. முதல்ல பாசிட்டிவ்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ராம் சரண் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. மொத்தம் 3 ஸ்போர்ட்ஸ் வராரு. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் வராரு, அப்புறம் ரெஸ்லராக வராரு, அப்புறம் பிளேட் ரன்னர், அதாவது ஒரு கால் இழந்ததுக்கு அப்புறம் ரன்னிங் போவாங்களா அந்த பிளேட் ரன்னராக வராரு. ஸோ 3 கேரக்டர்லையும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. அவருக்கு தகுதிக்கு மீறி நடிச்சிருக்காரு. தகுதிக்கு மீறிங்கிறத விட அவருக்கு என்ன முடியுமோ அவருடைய கெப்பாசிட்டிக்கு மேலே ஒரு உழைப்பு போட்டிருக்காரு. உடம்புலாம் அப்படி இது பண்ணிக்கிட்டு. பட் எல்லாமே விழலுக்கு இழைத்த நீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுது. 2வது பெரிய பாசிட்டிவ் ஏஆர் ரஹ்மான். சரியான மியூசிக்கு. 3 பாட்டு தான். ஒரு சோக சாங் வருது அப்படியே மாண்டேஜா. பட் ப்ராப்பரான சாங்னா 3 சாங் தான். நல்ல டான்ஸ் நம்பரோட இருக்கிற ஒரு நல்ல சாங். இன்னும் 2 சாங் வச்சுருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆர்ஆர் பிஜிஎம்ல சூப்பர் பின்னி எடுத்துட்டார் ரீ ரெக்கார்டிங்கில். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபிலேருந்து டெக்னிக்கலாக அவ்வளவு சவுண்டான படம். படத்தோட நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் தான், ரைட்டிங் தான். 3 மணி நேரம் 10 நிமிஷம். அதாவது ஒரு தெலுங்கு படம் கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னராக தான் இருக்கும். மசாலா படம், லாஜிக்லாம் இருக்காது. இந்த எதிர்பார்ப்போட தான் நம்ம தெலுங்கு படத்துக்கு போகிறோம். அதனால அதை நம்ம எந்த வகையிலையுமே குறை சொல்ல முடியாது. இதில் லாஜிக் இல்லை, அதில் லாஜிக் இல்லைன்னா குறை சொல்ல முடியாது. பட் என்ன சிக்கல் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு இன்டர்வல் வரைக்கும் உள்ள ஒரு படம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போகுது. அதை புஷ்பா பார்ட் 1 மாதிரி இதை பெத்தி பார்ட் 1 அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருக்கும். ராம் சரணோட உச்சபட்ச கரியராக இருந்திருக்கும். மினிமம் ஒரு 500 தாண்டி இருக்கும். அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 ஹீரோ இன்ட்ரடக்ஷன், அப்புறம் 2 பெப்பி சாங்ஸு, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், சரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட்டு, சேசிங்கு, அது இதுன்னு சொல்லி கிரிக்கெட் மேட்ச்சு, எட்ஜ் ஆஃப் த சீட் கிரிக்கெட் மேட்ச்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோ சூப்பராக போகுது. செகண்ட் ஆஃப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃபில் கிரிக்கெட்டாக இருந்த ஒரு ரெஸ்லராக மாற்றி ஒரு 1 ஹவர் போகுது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அவர் பிளேட் ரன்னராக மாறி ரன்னிங்கில் ஒரு 1/2 மணி நேரம் போகுது. ஸோ அந்த 1.5 மணி நேரம் இருக்குல்ல, செகண்ட் ஆஃப் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், எங்களுக்கு கொடுத்த காசுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபே போதும், செகண்ட் ஆஃப் வேணாம் போதுன்ற மாதிரி ஒரு தூக்கம் போர் அடிச்சு ரொம்ப லென்த்தாக லேகாக பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, ஒரு முடிவே இல்லாமல். அப்பாடா ரெஸ்லிங் முடியும் போது அப்பா படம் முடிய போகுதுன்னு நினச்சா அதை அப்படியே நிப்பாட்டிட்டு இன்னொரு 1/2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஆக்சுவலாக இது 3 பார்ட் இல்லை, ஒரு 2 பார்ட்டாக எடுத்துக்கலாம். செகண்ட் ஹாஃபை கூட இன்னொரு பார்ட்டாக எடுத்துருக்கலாம், புஷ்பா 2 1 and 2 மாதிரி. எதனால் மொத்தத்தையும் அவ்வளோ கண்டென்ட்டையும் சேர்த்து வச்சு ஒரே பார்ட்டில் எடுத்தாங்கன்றது தெரில. அதேமாதிரி சிஜி ஒர்க்ஸ் இப்போ எவ்வளவோ எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி. பட்டு ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தா ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு சிஜினா இதான் சொல்லலாம். அவங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன் வர்ற அந்த செட்டு அவ்வளவு அப்பட்டமாக தெரியுது அது செட்டு அப்படின்ட்டு. ரொம்ப மோசமான சிஜி. ஜான்வி கபூர் கவர்ச்சிக்காக மட்டுமே, போக பொருளாக மட்டுமே அவங்கள வச்சுருக்காங்க. ஒரு சாங்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க மட்டும், செகண்ட் ஹாஃபில் சுதிகாசனும் அவங்களும் சேர்ந்து ஒரு ஐட்டம் நம்பர். வேறு எந்த கதைக்கு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் இல்லாத, கதைக்கு எந்த சம்மந்தமுமே இல்லாத, கதையோட எந்த நகர்வுக்கும் உபயோகப்படாத ஒரு கேரக்டரு.
வெறும் கவர்ச்சிக்காகவே போக பொருளாக மட்டுமே ஒரு ஹீரோயினை போட்டு இந்த காலத்தையும் படம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அவங்க கேரக்டர் இல்லாமே அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு அவங்க வர்ற ஒரு அரை மணி நேரத்தை கட் பண்ணாலாவது படம் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும். தேவையில்லாத ஒரு கேரக்டரை வச்சு ரொம்ப மோசமாக சித்தரிச்சிருக்காங்க. அவங்களை பார்க்குறது அந்த அந்த ஜானகி கபூர் வர சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே சைக்கிள் அவ்வளோ மோசமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ராம் சரண் அவருடைய இவ்வளோ உழைப்பாக போட்டிருக்க வேண்டியதில்லை, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன், எங்களுக்கே பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது, ஆனால் கதையில் போய் இப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையில் போய் ஸ்க்ரீன் பிளேயில் போய் மாட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடைசியில் படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பரிதாபம் தான் வருது அவர் மேலே. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்து போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு இன்டர்வல் அப்படியே எழுந்திரிச்சு வந்தீங்கன்னா உங்களோட டைம் மிச்சமாகும், உங்களுக்கு முழு படத்தை பார்த்த திருப்தி இருக்கும். இந்த செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த அந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மறந்து போயிட்டு நம்ம வெளில வரும்போது ஒரு மாதிரி எரிச்சலில் தான் வரும். அதனால நீங்கள் தாராளமாக வெற்றி படத்துக்கு தேட்டரில் போய் பார்க்கலாம். எவ்வளவு காசு கொடுத்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னே இன்டர்வெல்ல எந்திரிச்சு வந்துடுங்க, உங்களுக்கு திருப்தியான ஒரு முழு படம் பார்த்ததுக்கான சந்தோஷம் கிடைக்கும். செகண்ட் ஹாஃபை தவிர்த்துறது நல்லது. காசுக்காக பார்க்காதீங்க, உங்களுடைய மனநலன் அப்புறம் உங்களுடைய நேரம் அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வீணாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எந்திரிச்சு வந்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த விஷயம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம்.